Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். இன்றைய பொருளாதார நிலவரம் சாமானிய மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. ஒரு பக்கம் கிடுகிடுவென உயரும் தங்கம் விலை, மறுபக்கம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 90 ரூபாயை தாண்டி சரிந்துள்ள இந்திய ரூபாய் மதிப்பு. திருமண சீசனில் நகை வாங்குவது இனி கனவுதானா என்று கலங்கி நிற்கின்றனர் பெற்றோர்கள். இந்த விலையேற்றத்தின் உண்மையான பின்னணி என்ன? எப்போது குறையும்? விரிவான ஒரு அலசல் இதோ. தங்கம் விலை மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஒரு சவரன் தங்கம் விலை 1,00,000 எப்போது தாண்டும் என்ற பயம் போய் இப்போது அது சர்வ சாதாரணமாகிவிட்டது. நடுத்தர வர்க்கத்தினர் செய்வதறியாது தவிக்கின்றனர். இதற்கு காரணம் உள்ளூர் வியாபாரிகள் அல்ல, மத்திய அரசும் அல்ல. கடல் கடந்து நடக்கும் யுத்தங்களும் அமெரிக்காவினால் ஏற்படும் பொருளாதார மாற்றங்களும் தான். தங்கம் விலை ஏற 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. அதில் முதலாவது போர் பதற்றம். ரஷ்யா, உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் நடக்கும் போர் முதலீட்டாளர்களை பயத்தில் ஆழ்த்தியுள்ளது. பங்குச்சந்தை வேண்டாம், தங்கமே பாதுகாப்பானது என்று உலக நாடுகள் தங்கத்தை குவித்து வருகின்றன. இது முதல் காரணம். இரண்டாவது அமெரிக்க வட்டி விகிதம். 2026 அமெரிக்கா தனது வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தங்கத்தின் மீதான மோகத்தை மேலும் கூட்டியுள்ளது. வட்டி குறைந்தால் டாலர் மதிப்பு குறையும். அப்போது தங்கத்தின் மதிப்பு தானாகவே ஏறும். தங்கம் விலை ஏறுவதற்கும் ரூபாய் நோட்டு சரிவதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தை நாம் டாலர் கொடுத்தே வாங்குகிறோம். இன்று ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 90 ரூபாய் 75 காசுகளை தாண்டிவிட்டது. டாலர் விலை ஏற ஏற நாம் இறக்குமதி செய்யும் தங்கத்தின் விலையும் தானாகவே எகிறுகிறது. அடுத்ததாக உங்களுக்கு ரூபாய் ஏன் சரிந்தது என்ற கேள்வி எழலாம். அதற்கு முக்கிய காரணங்களாக இந்திய பங்குச்சந்தையில் இருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறுவது, அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு விதிக்க உள்ள 50% வரி மிரட்டல், அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தாமதமாவதால் ஏற்பட்ட குழப்பம் ஆகியவையே ஆகும். சரி, இதற்கு தீர்வுதான் என்ன என கேட்கிறீர்களா? அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் 2026 கையெழுத்தானால் ரூபாய் மதிப்பு மீண்டும் 89 அல்லது 88 திரும்ப வாய்ப்பு உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணிக்கின்றனர். அப்படி ரூபாய் மதிப்பு மீண்டால் மட்டுமே தங்கம் விலை குறைய வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் 2026 வரை தங்கம் விலை பெரிய அளவில் குறைய வாய்ப்பில்லை என்றே JP மார்கன் போன்ற சர்வதேச நிறுவனங்கள் கூறுகின்றன. ஒருவேளை போர் பதற்றம் தணிந்தால் சற்றே விலை குறையலாம். எனவே நகை வாங்க காத்திருப்போர் விலை சரிவை எதிர்பார்த்து காத்திருப்பதை விட சிறுக சிறுக சேமிப்பது அல்லது பழைய நகையை கொடுத்து புதிய நகை வாங்கும் முறையை பின்பற்றுவது புத்திசாலித்தனம் என்கிறார்கள் நிபுணர்கள்.